இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். பண்டைய காலம் தொட்டு ஜாதிக்காயின் பயன்பாடு இந்தியாவில் இருந்து வந்துள்ளது. இது மன்னர்கள் காலத்தில் வயாகராவாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது உடலில் ஒருவித போதையை ஏற்படுத்தி பாலுணர்வை தூண்டுகிறது. ஜாதிக்காயை ஊறுகாய் போலவோ சூரணமாகவோ செய்து சாப்பிடலாம். ஜாதிக்காயில் எளிதில் ஆவியாகும் எண்ணெய் 15% உள்ளது. ஆல்பா பைனேன், பீட்டா பைனேன், ஆல்பா டெரபைனன், பீட்டா டெரபைனன், மிட்டிசன், எலின்சன், செப்ரோல் ஆகிய எண்ணெய் வித்துக்கள் உள்ளன. ஜாதிக்காய் வெண்ணெயில் புட்ரின் மற்றும் மிஸ்டைன் ஆகிய எண்ணெய் காணப்படுகிறது. ஜாதி பத்திரியிலும் எளிதில் ஆவியாகும் எண்ணெய்கள் உள்ளன. இவை ஜாதிக்காயில் காணப்படும் அதே எண்ணெய் வகைகள் என்றாலும் இவற்றின் நியூட்ரிஷன் அதிக அடர்த்தியாக உள்ளது. ஜாதிக்காயை சந்தனத்துடன் அரைத்து பருக்கள் மீதும் முகத்தில் உள்ள கரும் தழும்புகள் மீதும் பூசி வந்தால் அது நாளடைவில் மறையும், முகம் பொலிவடையும் என்று கூறுகிறது சித்த மருத்துவம். ஜாதிக்காயினை அரைத்து தயாரித்த பசை தேமல், படை போன்ற தோல்வியாதிகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அம்மை நோயின் போது ஜாதிக்காய், சீரகம், சுக்கு போன்றவற்றை பொடி செய்து உணவிற்கு முன் சிறிது எடுத்துக்கொண்டு வந்தால் அம்மை கொப்பளங்கள் தணியும் என்று சித்த மருத்துவம் கூறுகிறது. ஜாதிக்காய் அதிகம் சாப்பிட்டால் மலச்சிக்கல் உண்டாகும் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். ஜாதிக்காய் மன அழுத்தத்தை போக்கும், காமம் பெருக்கும், விந்து உற்பத்தியை அதிகரிக்கும். ஜாதிக்காயை லேசான சூட்டில் நெய்யில் வறுத்து இடித்து பொடியாக்கி வைத்துக் கொள்ளவும். 5 கிராம் சூரணத்தை காலை மாலை பசும்பாலில் காய்ச்சி குடிக்கவும். இது ஆண்மை குறைவை போக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், நீர்த்து போன விந்தினை கெட்டிப்படுத்தும், விந்தில் உள்ள உயிரணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கும். ஜாதிக்காயின் விதை வாந்தியை தடுக்கக்கூடியது, ஜீரணத்தை தூண்டவல்லது, தசை வலியினை போக்குகிறது. விதையில் இருந்து எடுக்கும் எண்ணெய் மூட்டு வலி, பக்கவாதம் ஆகியவற்றுக்கு பயன்படுகிறது. காலரா நோயின் பொழுது ஏற்படும் தசைப்பிடிப்பு வலியினை போக்க மேல்பூச்சாக உதவுகிறது. இதனுடைய வடிநீர் காலரா நோயாளிகளின் தண்ணீர் தாகத்தினை சரிபடுத்தும். ஜாதிக்காய் தூளை சிறிது நீரில் போட்டு ஊற வைத்து குடித்து வந்தால் நாவறட்சி சரியாகும். ஜாதிக்காயின் விதைகளின் மேல் சூழ்ந்துள்ள சிவப்பு நிற திசு ஜாதிபத்திரி எனப்படுகிறது. ஜாதிக்காய் மற்றும் ஜாதிபத்திரி வயிற்றுப்போக்கு, உப்பசம், குடல்வலி ஆகியவற்றினை போக்க உதவுகிறது. பிறந்த குழந்தைகளுக்கு வயிறு உப்பசம் ஏற்படாமல் இருக்க ஜாதிக்காய் விதையை அரைத்து குடிக்க கொடுப்பார்கள். ஜாதிக்காய், சுக்கு மற்றும் ஓமம் 3இன் பொடி ஜீரணத்துக்கு சிறந்த மருந்தாகும். இது போன்ற அரிய மருத்துவ குறிப்புகளை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.